என்னது நம்ம வேறாண்டி வந்து சாப்பாடு வச்சிருப்பான் போலையே. உயிரோடு இருக்கும்போது வந்து பார்க்க கூட மாட்டேன், தாத்தானா ஓடிடுவான். இப்போ சோறு வந்து வைக்கிறான், போய் எடுக்கணுமா? எடுத்ததான் சாப்பிடுவானா? ஏன்னா எவ்வளோ நாள் எனக்கு சாப்பாடை போடாமல் நீ சாப்பிட்டுட்டு இருந்திருப்ப. இருடா மகனே பேராண்டி. தாத்தா குழந்தைங்கலாம் சாப்பிடாம இருக்காங்க தாத்தா. நான் உன்னை வயசான காலத்துல பார்க்காம விட்டதெல்லாம் தப்பு தான். சோறு போட அதுக்கு பழிவாங்காத தாத்தா. சோறு வாசமா இருக்கு, இவன் மூஞ்சி மோசமா இருக்கு. இவனை நம்பலாமா வேணாமா? ஏன் இத்தனை பேர் இருக்கிறானுங்க? உயிரோடு இருக்கும்போது கொல்ல பார்த்தானுங்க, இப்போ வேற காக்கா வேற வந்திருக்கும். இதுல வச்சிருப்பானுங்களோ? ஓடிடுறா கைப்புள்ள. யோ தாத்தா, நீ எங்கிட்டயும் வேலை தந்த கட்டுறியா? நான் யாருன்னு கேட்டா அவன் பேரன். இப்ப பாரு. உன்னை பழிவாங்க நினைச்சா இப்படி பாதிலே போயிட்டியா? உர்றாடே என் அங்காளி பங்காளி இடத்துக்குன்னு சொல்றேன்டா. இன்னைக்கு ஒரு நாள் தான் நீ காக்காக்கு சோறு வச்சு ஊரை ஏம தப்பிச்சிருக்கலாம். ஆனா இனிமேல் நீ வைக்கிற ஒவ்வொரு சொத்துக்கும் நீ கான்னு கத்திட்டே இருப்படா. பரவாயில்ல, பசிக்கிட்டு அந்த பருப்பு சாப்பிட்டு போவோம்.